அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உயர்நீதிமன்றத்திற்கு வரவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழு தொடர்பான வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை இன்று மாலை நீதிமன்றத்திற்கு ஆஜராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீதிமன்றத்திற்கு வரவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் டாக்டர் ராமதாஸ் நீதிமன்றத்துக்கு வரவில்லை? பாமக தலைவர் அன்புமணி நாளைய தினம் பொதுக்குழு கூட்டத்தை மாமல்லபுரத்தில் கூட்ட இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில இந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு தன்னுடைய அறையில் சந்தித்து தனித்தனியாக பேச இருப்பதாகவும் இருவரும் வர வேண்டும் என்று நீதிபதி அழைப்பு விடுத்திருந்தார். கட்சியுடைய நலன் கருதி இருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீதிமன்றத்துக்கு இன்று மாலை 5:30 மணிக்கு வரவில்லை என்ற தகவல் வெளியாகிறது. தைலாபுரம் தோட்டத்தில் இருப்பதால் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு மேலாக பயணம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்கனவே அவருடைய உடல்நிலை சரியில்லை என கூறி அவர் வரவில்லை என்ற தகவல் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்துடைய தகவலாக இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் 5:30 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வர இருப்பதாகவும் நீதிபதியை அவருடைய அறையில் சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸை தனித்தனியாக நீதிபதி சந்தித்து பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்த நிலையில மருத்துவர் ராமதாஸ் நீதிமன்றத்துக்கு வரமாட்டார் என்ற தகவலும், அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக உடல்நிலை சரியில்லை என காரணத்தை கூறி மருத்துவர் ராமதாஸ் வரவில்லை என்ற தகவலும், அந்த காரணத்தை நீதிபதி முன்பு மருத்துவர் ராமதாஸ் தரப்புடைய வழக்கறிஞர்கள் தெரிவிப்பார்கள் என்றும், அதே நேரத்தில் நீதிபதி மற்றொரு நேரத்திலேயோ அல்லது நாளையோ சந்திப்பதற்கோ அல்லது தொலைபேசியில் பேசுவதற்கோ ஏதாவது நீதிபதியிடம் வழக்கறிஞர் தரப்புல ஏதாவது கோரிக்கை வைப்பார்கள் என்ற முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. நன்றி கோகுல்.